ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம கொண்டைக்கடலை ப்ளஸ் வெஜிடபிள் போட்ட பிரியாணி தான் பார்க்க போகிறோம். நாம் இப்போ அதை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பட்டை கிராம்பு போட்டுட்டு ஆனியன் இப்போ வதங்கிட்டுருக்கு. பிரியாணியில் எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டே போட்டுட்டோம். ஆனியன் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு நாம் மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணலாம். இதில் நம்ம அடுத்தது இதில் புதினா கொத்தமல்லிலாம் போட்டோம். நெக்ஸ்ட் பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் போட்டு இப்போ வதக்க போகிறோம். அடுத்து இதில் இஞ்சி பேஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம், அதை நம்ம இதை மிக்ஸ் பண்ணிட்டோம். இஞ்சி பேஸ்ட் அரைக்கும்போது அதில் கொஞ்சம் ஒரு 4 மிளகு, ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு நம்ம அரைச்சிருக்கோம். இப்போ அது நல்லா அந்த பச்சை வாசனை போகட்டும். இதில் பிரியாணி மசாலா, கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுட்டோம். இப்போ அது நம்ம எண்ணெயிலே வதக்க போகிறோம். நம்ம இதில் பிரியாணி மசாலாலாம் போட்டு வதக்கிட்டோம். அதன் பிறகு தயிர் ஊற்றியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வெள்ளைக்கடலையும் சுண்டலும் நம்ம வேக வச்சு நம்ம பிரியாணியில் மிக்ஸ் பண்ண போகிறோம். அதை நம்ம சேர்க்க போகிறோம். நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலாலாம் வெந்துட்டுருக்குது. இது கொஞ்சம் வேகட்டும். இப்போ இதில் உப்பு சரியாக இருக்கான்னு நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். ஏன்னா ஏற்கனவே உப்பு நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருந்தோம். டேஸ்ட் பண்ணிவிட்டு பிறகு ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம இப்போ அரிசி ஆட் பண்ணுறோம். இது பிரியாணி அரிசி கிடையாது, நார்மல் ரைஸ் பண்ணுற அரிசியில் தான் நம்ம இதை செய்யலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான தண்ணியை நம்ம இதில் சேர்த்துட்டோம். நம்ம நார்மலான ரைஸ் போட்டதுனால 3 கப் அரிசி போட்டோம். அதுக்கு நம்ம ஒரு 6.5 கப், எங்களுடைய அரிசிக்கு ஏற்ற மாதிரி ஒரு 6.5 கப் நாங்கள் தண்ணி இதில் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதில் நம்ம வேக வச்சுருக்கிற கொண்டைக்கடலை, பட்டாணி எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துடுறோம். நம்ம கொண்டைக்கடலை வெஜிடபிள் பிரியாணி நல்லா அரிசி, காய்கறிகள் எல்லாமே நல்லா வெந்துட்டுருக்குது. நம்ம இன்னும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணோன்னா ஃபுல்லாகவே எல்லாமே வந்து கரெக்டான பதத்துக்கு வந்துடும். நம்முடைய கொண்டைக்கடலை வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம இதில் மசாலா மட்டும்தான் ஆட் பண்ணோம். எந்த விதமான கலர் பவுடரும் நம்ம ஆட் பண்ணலை. மசாலா ஆட் பண்ணதுலேயே இது இவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள். நம்ம இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம். நாம் இப்போ சாப்பாடு எடுத்து பரிமாறலாம். நம்ம வெஜிடபிள் அண்ட் கொண்டைக்கடலை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ சாப்பிட்றதுக்காக நம்ம தயாராகிட்டோம். பிரியாணி அவ்வளோ மனமாக இருக்குது. கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி நீங்களும் சாப்பிடுங்க. லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். மீண்டும் மற்றொரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.